தலைவர் சொல்லியிருக்காரு, எங்களுடைய கொள்கை வந்து பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும் தான். ஆனா இஸ்லாமிய பெண்ணுக்கு பெருமை காட்டுற மாதிரி தலைவர் அன்னைக்கு நடந்தினாரு. அன்னைக்கு நான் முடிவு பண்ண, எந்த கட்சிக்காக நான் இந்த இடத்துல நான் வந்தனோ, தலைவர் கூட நான் இருக்கிறனோ, நான் சாகர மட்டும் இந்த ஆடை தான் நான் அணிந்து இருப்பேன். இது என்னுடைய அடையாளம்ன்றது நான் வந்து பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். வெல்கம் டு டாக் ஆஃப் டவுன். இஸ்லாமிய பெண்ணான தாகிராவுக்கு அங்கீகாரம். விஜய்க்கு நன்றி தெரிவித்த பெண் எம்எல்ஏ. தமிழக சட்டப்பேரவையில் இன்று தாவேகாவை சேர்ந்த இஸ்லாமிய பெண் எம்எல்ஏ தாகிரா தன்னை அரசியலில் அங்கீகரித்து வாய்ப்பு வழங்கிய தாவேகா தலைவர் முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய்க்கு நன்றி தெரிவித்தார். சமீபத்தில் நடைபெற்ற தாவேகா மாநாட்டில் விஜய்க்கு அருகில் தாகிராவுக்கு தனியாக நாற்காலி அமைத்து அமர வைத்திருந்தது குறித்து அவர் நினைவு கூர்ந்தார். ஒரு இஸ்லாமிய பெண்ணுக்கு இப்படியான முக்கியத்துவத்தையும் அங்கீகாரத்தையும் வழங்கியதற்கு விஜய்க்கு நன்றி தெரிவித்தார். அப்போது தாகிரா அணிந்திருந்த சிவப்பு மற்றும் மஞ்சள் நிற உடை குறித்து பலர் கேள்வி எழுப்பியிருந்தனர். அதற்கான காரணத்தையும் இன்று சட்டப்பேரவையில் அவர் விளக்கினார். கடந்த 27 ஆண்டுகளாக விஜய் மக்கள் இயக்கத்துடன் இணைந்து பணியாற்றி வருவதாகவும், தனது நீண்டகால பணிக்கு அங்கீகாரம் அளிக்கும் வகையில் முதல் முறையாக தனக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டதாகவும் தாகிரா தெரிவித்தார். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் வேட்பாளராக போட்டியிடும் வாய்ப்பையும் விஜய் வழங்கியதாக அவர் கூறினார். தனக்கு வழங்கப்பட்ட இந்த அங்கீகாரத்திற்கு நன்றி தெரிவித்த தாகிரா, தாவேகாவுக்கு எப்பொழுதும் உண்மையாகவும் கடமை உணர்வுடனும் இருப்பேன் என்றும், தனக்கு வழங்கப்படும் பொறுப்புகளை முழுமையாக நிறைவேற்றுவேன் என்றும் உறுதியளித்தார். மேலும் வாழ்நாள் முழுவதும் கட்சிக்காக உழைப்பேன் என்றும், கட்சியின் அடையாளமான சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறத்தை பிரதிபலிக்கும் வகையில் தான் அந்த உடையை அணிந்திருந்ததாகவும் அவர் விளக்கம் அளித்தார். சட்டப்பேரவையில் விஜயை பார்த்து புன்னகையுடன் நன்றி தெரிவித்த தாகிராவுக்கு முதலமைச்சர் விஜயும் புன்னகையுடன் வணக்கம் தெரிவித்து பதிலளித்தார். இஸ்லாமிய பெண்ணான தாகிராவுக்கு அரசியலில் அங்கீகாரம் வழங்கிய விஜய்க்கு நன்றி, வாழ்நாள் முழுவதும் கட்சிக்காக உழைப்பேன் என்ற அவரது பேச்சு இன்று சட்டப்பேரவையில் கவனம் பெற்றது. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.